38 வருஷமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு போனதற்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு அவ்வளவுதான், என்னாலும் இனி இப்படிதான் இருக்கும், இனி சரியாக போகுதா, இனி மாற போகுதா, இனி இவனுக்கு சுகம் கிடைக்க போகுதா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இனி உன் தலையெழுத்து அதுதான்ப்பா, இது மாறாது, இது நீ வாங்கிட்டு வந்த வரம், இது உன்னுடைய தலையினுடைய எழுத்து, இதெல்லாம் மாறுறதுக்கெல்லாம் முடியாது. இத்தனை வருஷம் மாறாததா இனி மாறப்போகுது, இத்தனை வருஷம் சரியாகாதா இனி சரியாக போகுது. கண்டிப்பா என்னாலும் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதை சுமந்துதான் ஆகணும். இந்த பிரச்சனை உனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு நாள் அந்த மனுஷனை வந்து தொட்டு கர்த்தர் நிரூபிக்கிறார். என்ன நிரூபிக்கிறார்னா, என்னைக்கும் இப்படி இருக்காதுப்பா, 38 வருஷமா இது உன் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவாரானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை என்னைக்கும் இப்படி இருக்காது. எத்தனை நாள் நான் கையேந்துவேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம். நான் கையேந்துறதை விட்டுட்டு கொடுக்கிற ஒரு நாள் எனக்கு வராதா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. உங்க வாழ்க்கையில உங்க அம்மா அப்பா நிறைய பேர் கடந்து வந்தது இது ஒன்னே இப்படியே இருக்கிறதே நீங்க பார்க்கலாம். சாபங்களை தொடர்ந்துட்டு இருக்கிறத நாம் பார்க்கலாம். நீங்களும் அதற்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இப்போ உங்க பிள்ளைங்க அதற்குள்ள ஆரம்பிச்சிருக்கலாம். பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், என்னுடைய ஹோப்பே என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய தைரியமே என்னை விட்டு போயிருச்சு. 10 டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர், இத்தனை டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி இப்ப நம்பிக்கை வர மாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படியோ இருந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ பிரிஞ்சு போக வேண்டாம், நீ மனசை தளர விட வேண்டாம். ஆமே, நீ இந்த சூழ்நிலையை பார்த்து கலங்காத, இது என்னைக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாரு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆகிலும் இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை என்னாலும் இப்படி இராதே. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை கர்த்தர் இன்றையோட மாற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளையினுடைய வாழ்க்கையை இன்றையோடு மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வியாதியில ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இனி என்னாலும் இப்படி இராது, அந்த தொழில் இனி இப்படி இருக்க கூடாது, ஒரு மாற்றம் வேண்டும். அந்த குடும்பம் இனி அப்படி இருக்க கூடாது, ஒரு மாற்றம் வேண்டும். இனி என்னாலும் அப்படி இராது. ஹல்லேலூயா.